என் பேரா கணபதி. எங்கே போனாலும் பிள்ளையாரான் இருக்கார். இதான் வந்து இவன் இந்த காலமைச்சா அப்படி பாருங்க. இதான் வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷன் மாத்திரை தாலி அது அது மெயின். அது எல்லாம் எல்லா சைட் கும்பால் காலை இந்த இடத்துக்கு இது கும்பால் கும்பால் காலை. இது வந்து கும்பால் யூடியூப் சேனல் செய்யுங்க. யூடியூப் சேனல் என்னது ஜெஃப்னா சுதர் எடுக்கலாமா? அண்ணே ஏதாவது எங்கே பஸ் எடுக்கணும் வெளில எப்படி மட்டும் அடித்தா யூடியூப் சேனல் ஜெஃப்னா சுதன். ஜப்னா சுதன். இது வந்து கும்பால் கும்பால் பாரா விட பாவி போட்டை பார்த்தா நல்ல போட்டில் பக்தி பெருசாக சொம்பெல்லாம் பாய்ச்சி கும்பால் வேலை. என்ன பேர் என்ன உங்களுக்கு? என் பேரா கணபதி. நல்ல பேர். நீங்கள் என்ன செய்கிறீங்க இங்கே? நான் ஸ்டேட் லெவலில். ஸ்டேட் லெவலில் எங்கே இருக்கும் கூட ஸ்டேட் மேலே விடுவரேன். வந்தால் பார்க்கலாமா? எல்லாம் பார்க்கலாம். அங்கேருந்து தான் பி பாயிண்ட்லேருந்து எல்லாம் இருக்குது. எங்கே அதுக்குலையா? மேலே நான் பஸ் ஏறுனே. அதுக்கும் பஸ் வருமோ? அதுக்கு நான் பனி இறங்கி ஆட்டோவில் தான். ஆட்டோ கூட எடுப்பாங்க 600. என்னென்ன நாளில் வரலாம்? வரலாம். நீங்கள் சனிக்கிழமை உங்கள் நம்பரை எனக்கு அந்த ஃபோனில் எழுதி தந்துட்டீங்கன்னா. மீன் கடை மீன் மார்க்கெட்டா? ஃபிஷ் மார்க்கெட் மீன் சந்தை. குளத்து மீனாக தான் இருக்கணும். சின்ன பெட்டி கடை ஒன்று வச்சுக்காரு ஐயா. பெட்டி கடை ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கும்பால் காலன்னு சொல்கிற இடத்துல நிற்கிறோம். இப்போ இங்கே இருந்து எல்லாவுக்கும் பஸ் வருமா மண்டர் அவளாந்து இந்த பஸ் அப்படியே போகிறேன். சரியா இல்லை சரியண்ணா சரியண்ணா. அப்பா எனக்கு ஏதோ இந்த பாலி அந்த பக்கம் போன ஞாபகம் இருக்குது. பாலியிலோட இப்படி இல்லை, இவ்வளோ சுத்தமாக இருக்குது. சுத்தம் தான் பாலியில். ஆனால் இவ்வளோத்துக்கு அந்த மலைநாடுகளது குறைவு. இலங்கையில் வந்து அனைத்து விதமான இடங்களும் இருக்குது. யாழ்ப்பாணம் ஒரு மாதிரி இருந்தால் மலைநாடு ஒரு மாதிரி. இவங்களுக்கு கடையில் பார்க்கலாது, எங்களுக்கு மேலேயே பார்க்கலாது. அதான் வித்தியாசம். தாரி மலை பெரிய ஏரி. கஷ்டப்பட்டு தானே வாழணும். உள்ளுவளவும் வீடுகள் இருக்கு பாருங்க. தேமோதர நடத்த பனி நல்லா குளிருது, நல்லா இருக்கு. ஆனால் இதுதான் தேமோதரைன்னு சொல்ற இடம் பாருங்க. ரோட்டு கடை, கொத்து ரோட்டு கடை, அந்த கடை எல்லாம் மலையில பாருங்க. அப்பா ரப்பரை வச்சுக்கின மாதிரி இல்லை. என்னடா கன்னியாகுமரி பக்கமும் இருக்குது ரப்பர் ரான். எனக்கு இது மூணார் போன ஞாபகம் இருக்கு. மூணார் இப்படி தான் நல்லா குளிராக இருக்கும். மண்டாராவில் 14 கிலோமீட்டரில் இருக்கான் ஸ்ப்ரிங் வேலி. என்ன டவுன் வந்து எல்லாரும் கோயில் ஒன்று இருக்கு. தேமோதரை
இது தேமோதர் என்ற இடத்துல இருக்கிற கடைகள் பாருங்க. அடுப்பெல்லாம் கிடக்கு ரோட்டில். இப்போ இரவா லைட்டுகள் போட்டுக்கணும் ஓடினா என்ன விஷயம் பண்ணால் பாருங்க எப்படி திருப்பல்கள் உண்டு. நல்ல ரோட் தான் போட்டிருக்கு நம்ம. இப்போ இன்னும் 6 மணியோட ஆனால் இருட்டுது மலை தானே. எல்லாம் உட்காந்துட்டு வாங்க. நல்ல ஒரு வண்ணமயமாக இருக்குது எல்லான்ற இதுதான். ஹைக்கிங் பார் அட இதுக்குல அந்த டூரிஸ்ட் பிளேஸ் போல தானே. யாழ்ப்பாணம். நான் அங்கே மதுரை டவுனுக்கு வந்து அதில் இந்த பஸ் எடுத்து 2வது பஸ் 3வது பஸ் ஜெஃப்னா சுதன். உங்களை காட்டலாமா? எல்லா ஒரு அண்ணையை சந்திச்சுண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? தனுஷ். தனுஷ். நல்லது. பார் ரெஸ்டாரண்ட். ஓகே. தனுஷ் மாதிரி இருக்கிறீங்க. சரி. நீங்கள் இங்கே தான் இருக்கிறது? நான் வந்து டெமோ தரேன். இங்கே வந்தது நீங்கள் வந்திருக்கீங்களா? அந்த ரயில் வந்து ஒரே டிப்பில் 2 ஸ்டேஷனை இது வரைக்கும் இல்லை. நான் பார்த்துருக்கேன். பெறவன் பார்த்து எல்லைக்கு போயிட்டு நாளைக்கு வந்தாலும் பார்க்கலாம். இங்கே பஸ் இருக்கா? என்ன பேர் ஏறுங்க. கும்பல் டவுன் சொல்லி டிக்கெட் எடுங்க. நம்ம ஏறி வந்து அதில் கும்பல் இல்லை அங்கே டிக்கெட் நிறுத்தி இறங்க. அங்கே வந்து திருப்பி டிக்கெட் எடுங்க. பண்டலில் ஓட்டுப்போம். அங்கே பதில் ஓட்டு போயிட்டு அங்கே டெமோதரன்னு சொல்லி டிக்கெட் எடுங்க. டெமோதர் அங்கே டெமோதர் ஜங்ஷனில் இறக்கி விட்டுருவாங்க. கண்டக்டர் சுற்றிங்கன்னா இறக்கி விட்டுருவாரு. சரி. அங்கே கேளுங்க. வீல் பார்க்கில் போயிட்டு ட்ரெயின் ஸ்டேஷன்ட்டு போய் அவங்களே கூப்பிட்டு போவாங்க. 9 ஆச்சு தானே? 9 ஆச்சு இங்கே. இது வேற. இது வேற. 9 ஆச்சுக்கு பஸ் போகுமா? 9 ஆச்சுக்கு பஸ்ஸில் வீல் இருக்கு. வீல் டுக் போகும். சரி. நல்லா இருக்கு பாருங்க. லக்ஸலா. ஏன் இங்கே டூரிஸ்ட் கூட வராங்க இந்த இடத்துக்கு? கிளப் பார் ட்ரிங்கிங். ஓஹோ. அதான் இதான் எல்லா ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே டைம் என்ன? ரயில்வே டைம் வந்து அந்த போர்டில் போட்டுருக்கு. இப்போ வந்து கொழும்பு ட்ரெயின் வராது. இப்போ நிப்பாட்டிட்டாங்க. பாதையெல்லாம் உடஞ்சி இந்த மலைக்காங்க பேர் என்னப்பா. இப்போ ஒரு வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்துக்கு போகலாம். அதனால் இதைக்காக இப்போ இது என்ன உங்களோட ஸ்கூலா? இது ஸ்கூல் தான். இது வந்து எல்லாம் கிரவுண்ட். எல்லாரும் விளையாடல எல்லாம் மைதானம். அங்கிட்டு தான் இருக்கணும். ஹாஸ்டல். இதான் வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் இப்போ ஓடுற இல்லையா. காரணம் என்னன்னா வெள்ளத்தால் அந்த ரயில்வே ட்ராக் வந்து இப்போ மூடிட்டுன்னு சொன்னேன். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு வாழ்க்கைக்கு தயாராகுது. இந்த இடத்துல ஃபுல்லாக கிளப் பார் அது எல்லாம் நம்ம இருக்கோம். ஏற்கனவே காட்டியிருப்பேன் விடிய வாரதுனால. இதெல்லாம் கிட்டத்தட்ட கோவா போன ஞாபகம் வருது. ஏன்னா கோவாவில் இதே மாதிரி தான் விலை நெட்டுப்பு விலை சொல்லுவாங்க சாப்பாடுன்னு. ஒரு ரொட்டி 1000 ரூபாய்க்கு மேலே டேக்ஸ் கூட. இங்கே வழியில் 25 இங்கே எவ்வளோன்னு தெரியல. இது கிளப் பார் எல்லாம் சேர்ந்து
என்னென்னா அந்த பகுதிக்கு தான் இப்போ போகணும் நான். இப்போ என்னென்னா நான் புக் பண்ண ஹாஸ்டல் இங்கே தான் இருக்குது. இந்த கொங்குரீட் ரூட் அழகிறோம். இதுதான் இந்த டனல். ட்ரீ ஹவுஸ் இதொன்னும் இதாக இருக்கு பாருங்க. ட்ரெயின் போகிற ரோட். அடே நான் சொன்னேன் சார், நான் ஸ்டேஷனுக்குள்ளால வந்து 100 மீட்டர் வந்தால் சரி, நான் திருப்பி சுற்றி வந்திருக்கிறேன். நல்ல இடம் பாருங்க. அதுலேயும் இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட். மேகதா இதான் நான் இப்போ போக வேண்டிய ஹாஸ்டல். இங்கே பதுளையில் பூத்திருக்க பூ நல்ல வடிவாக இருக்குது. இப்போ மேலே வந்துட்டேன். ரெஸ்டாரண்ட் ஹாஸ்டலில் இருந்தால் நிறைய நண்பர்களை பிடிக்கலாம். இதான் வந்து இவன் காலமை சாப்பாடு பாருங்க. இது நான் கொண்டு வந்த க்ரீன் டீயை போட்டு வச்சுக்கேன். மற்றது என்னென்னா ஒரு தேத்தனி வந்து இலவசம், மாஜரின், ஜாம். இந்த இது ஆங்கில உணவு தமிழ் உணவோ சிங்கள உணவோ எடுக்கலாம். ஆங்கில உணவு தான் எந்த கூடத்தில் வெள்ளைக்காரம். சாப்பாடு நல்லா இருந்தது. என்ன பானம், முட்டை பொரியலும் வாழைப்பழம் தானே. அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த உணவுன்ற தரம் இருக்குல்ல, தரத்தை சரியாக வந்து கொண்டு போய் நம்ம காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே வாரதெல்லாம் வெளிநாடுக்காரர். அப்படி என்றைக்க எங்களோட இலங்கைக்காரர் தாண்டி வெளிநாடு வெள்ளையான்னு சொன்னால் ஃபேர் ஸ்கின்னு சொல்லுவீங்க. நம்ம வெளிநாடுக்காரர் கூடுதல் ஐரோப்பா, கனடா அந்த பக்கத்துலேருந்து வாராக்கெல்லாம் இங்கே வெறியினோம். வர்றதால அந்த தரம் சரியாக இருக்குது. சாப்பாட்டில் மட்டும் இல்லை, ரூம் ஹாஸ்டலாக இருந்தாலும் ரூமில் தரமாக இருக்குது. நல்ல ஒரு குளிர்மையான காலநிலை. மற்றது வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி அது இது, மற்றது பெட்டுகள் அது இதெல்லாம் நல்ல தரமாக இருக்குது. தரம்னா நீங்கள் எப்படி ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவீங்களோ அது ரூம், அதே மாதிரி தான் இந்த ஹாஸ்டலும் நல்லா இருக்குது. மற்ற ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள், நல்ல இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 1500 உண்மையில் என்ன சொல்கிறது தெரியல, சரியான லாபம். இப்போ இந்த டூரிஸ்ட் வேறு சீசனுக்கு டூரிஸ்ட் வந்தால் 3000 ரூபா 4000 ரூபா, ரூம் எல்லாம் 10,000 15,000 ரூபாய்க்கு போயிடும். இப்போ ரூம் வந்து 5000 ரூபாயில் ஏதோ நிற்கிது போல், ஒரு டபுள் பெட்ரூம் நார்மல் ரூம். இப்போ பார்த்துருப்பீங்க ட்ரெயினில் அட்ராக்டிங் இருக்குது. எல்லாம் நடந்து வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியல. இது மற்றது வந்து டனல் அங்கால இருக்குது. நீங்கள் என்னன்னு சொன்னால் இங்கே வந்தால் பட்ஜெட்டில் தான் இருக்கோன்னு சொன்னால் ஹாஸ்டல் இருக்குது. காலமாக சாப்பாடு அதுக்குள்ளுக்கு தான் நான் சொன்னவே சரியாக தெரியலை. நல்ல ஒரு குளிர் கிளைமேட் நல்லா இருக்குது, அனுபவிச்சா தான் தெரியும். மற்றது இன்னொரு விஷயம் வந்து இங்கே வந்து நார்மலாக மதிய சாப்பாடோ இரவு சாப்பாடோ எதுண்டாலும் 1000 ரூபா குறையாமல் இருக்காது. இங்கே நீங்கள் ஏதாவது ரூம்ஸ் அப்படி இப்படி எடுத்தால் குக் பண்ணுற மாதிரி சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் இல்லை டென்ட் ஸ்டே எல்லாம். விடிய எவ்வளோ பாருங்க அந்த மலை போகுது. நல்ல மரம்னு தெரியல, நல்ல மரமாக இருக்குது. இதெல்லாம் ட்ரெயின் பார் ட்ராக். ஆனால் இதால் எங்கே போயினோன்னு தெரியல, போய் பார்ப்போம். இதான் வந்து நான் நேற்று வந்து ரிப்போன ஹாஸ்டல்னு சொல்லலாம். அவன் வீடுகளை மேலே வந்து ஹாஸ்டல் பாருங்க அப்படி செய்து வச்சுக்கோங்க. இந்த வெறும் பலகை மரத்தை போட்டு இந்த பாருங்க நுனியில் இருக்கு.
நல்லா இருக்குது இந்த இடம். இதால் போய் பார்ப்போம் பிறகு. ஏங்க அதுக்குள்ள ஒரு டனல் ஒன்று இருக்குது. அந்த டனலுக்குள்ளெல்லாம் பெறும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாவிலிருந்து இன்றைக்கு வந்து அடுத்த நாள். நேற்று இரவு வந்து படுத்த நல்லா இருந்தது. இதுதான் ஹாஸ்டல். நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன் இந்த இடத்த பற்றி. இப்போ என்ன சொல்ல வரணுன்னா, உண்மையில் நல்ல ஒரு இடம், நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வேணுங்க செரிப்பழம். இந்த குரங்கி நான் பிடுங்கி சாப்பிட்டு காட்டுறேன். பெரிய ஜம்பு நாவல் தெரியல, சின்ன ஜம்பு நாவலாக தான் இருக்கணும். சிவப்பு ஜம்பு நாவல் இதெல்லாம் கண்டு வாங்கி கொண்டு போகணும். இங்கே வித்தியாசமான பூ பூக்குறது வேணுங்க. என்னடா அது ஒரு பழம், அவகாடாவோ மஞ்சமுன்னாவோ அவகாடோ தான் பார்த்தீங்களே. அது ஜம்பு நாவல் அது என் கீழே இல்லாமல் இருந்துருக்கு. விடிய வெள்ளன பாருங்க. இந்த ஹாஸ்டல் அடி எப்படி இருக்கு. நல்ல இடம். ட்ரீ ஹவுஸ் மரத்துக்கு மேலே கட்டடம் காட்டி வடிவாக செய்து வச்சுக்கணும். இங்கே ஒரு சனத்தில் இரவு முழுக்க ஆட்டம் பாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்துட்டு எல்லோரும் இப்போ போய் படுத்துட்டு நான் அதான் தேயிலை தோட்டம். இரவு பார்க்க தெரியல, பார்க்க தெரியுது தேயிலை தோட்டம். இதால் போகிறோன்னு தெரியல. இங்கே இதாக சில இடங்கள் இருக்குது, போய் பார்ப்பேன். போகிறேன் நடக்க நல்லா இருக்குது, நடப்பேன் நிறைய தூரம். கீழே வீடாக்கள். இது ஹாஸ்டல் ரூம். வெறும் பலகையை வச்சு அடித்து பிரித்து வச்சுக்கணும். ஹலோ ரூம்ஸ் காலம் இருக்குது. இதுதான் கழிப்பறை வசதி. இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட். விலையும் பரவாயில்ல, ஆனால் நல்லா இருக்குது. நல்ல இடங்களா. பார் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கலான் இருக்குது. மேலேயும் இருக்குது பாருங்க, பால்கனி மாதிரி. இங்கேருந்து பாருங்க நல்ல வியூ. காலமாக பறவைகள்கிட்ட சத்தத்தோட உண்மையிட்ட நல்லா தான் இருக்குது இந்த இடம். கீறி ஓவியங்களை பாருங்க, பாட்டி அது இது இதோட கிட்ட தான் கீறி இருக்காங்க. இன்னும் நடக்குது என்னென்று தான் தெரியலை. ஸ்மோக்கிங் கில்ஸ். இதுதான் தேயிலை தோட்டம். இதெல்லாம் வடிவாக இருக்குது பாருங்க இந்த இடத்துல இருந்து. பக்கத்தில் இருக்குது. இதாக ஏறி போய் பார்க்கலாம். மேலே போகலாம், மலைக்கு மேலே ஏறுவோம். நிறைய இடங்கள் சுற்றி பார்ப்போம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் சின்ன இடம், ஆனால் மலையை சுற்றி கட்டிக்காங்க. பாலி தான் கிட்டத்தட்ட. இதுக்கு மேலே போகலாம்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த பிள்ளையார் பாருங்க. எங்கே போனாலும் பிள்ளையாரான் இருக்கிறார். இது டிஜிஐ ப்ளே பண்ணுற இடம். அதை விட நல்ல மரத்தில் இங்கே வாரங்கள் வருது. இந்த குட்டி குட்டி மரங்கள். இந்த ட்ரீ ஹவுஸ் ஒன்று அமைப்பில் காட்டி வச்சுக்கிறேன் பாருங்க. மூங்கில். இப்போ மேலே போவோம். மேலே வந்தால் மேலே இல்லை ஒரு பால்கனி இருக்குது. அந்த இருந்து பார்க்குறதுக்கு முழுக்க மரத்தில் வச்சு கட்டி வச்சுக்காங்க.